எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்களா இருக்கிறீங்க. நாம எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்ங்க? எல்லாமே மார்க்கு வாங்கணும், மார்க்கு வாங்கணும். எப்படி? இடைநிலை கல்வியா ஆங்கிலம் படிக்கணும், உயர்நிலை கல்வியா சென்டம் பையன் வாங்கணும், மேல்நிலை கல்வியா கட்டாப்புக்கு தயார் பண்ணணும்னு மார்க் மதிப்பெண் மதிப்பெண்ணுனே கொண்டு போயிட்டு இருக்கிறா. அதுல எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா? எந்த வீட்டிலேயாவது மனசாட்சி படி கேட்கிற ஒரு பிள்ளை 100க்கு 98 வாங்குச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறவங்க எத்தனை பேருங்க இந்த மண்ணுல? 100க்கு 98ன்னு சொல்லும் போது 98ன்னு ஒரு மகிழ்ச்சி வரும், அடுத்த செகண்ட் அந்த மகிழ்ச்சி போயிரு. எங்கடா விட்ட 2 மார்க்க, எங்கடா விட்ட 2 மார்க்க, இன்னும் 2 மார்க் வாங்கியிருக்கலாமல்லடா, இன்னும் 2 மார்க்கு அப்படின்னு இத்தனை காசு கட்டுன்னு 2 மார்க் எங்கடா விட்டேன்னு கேட்கறான். அவன தெருவுலயே விட்டுட்டு வந்தா மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, நானு முதல் செமஸ்டரோட இன்டர்னல் மார்க்கை திருத்தி போன வாரம் தான் கையில பேப்பரை கொடுத்தேன். பிள்ளைகள் பூரா, பெண் பிள்ளைகள் பூரா 95, 96, 90, 80, 85. அதுல அமுதான்னு ஒரு பிள்ளை 95 மார்க்குங்க. அப்படி அழுகுது உட்கார்ந்துட்டு. எனக்கு கோபம் வந்துச்சு. அமுதா 95 வாங்கிட்டியல்ல அமுதா, எதுக்கு அழுகிற அமுதான்? மேடம் இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் சென்டம் வாங்கியிருப்பேன், யூனிவர்சிட்டியே ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், போச்சே எங்க போச்சுன்னு அழுகுது. இப்படி திரும்புறங்க பையங்க வரிசையில முருகேச 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறா. எனக்கு வந்துச்சு வருங்க கோவம். டே முருகேசா, 95 மார்க் வாங்கிட்டு அமுதா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறா, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிற, வெக்கமா இல்ல? என்ன அட போ டீச்சர், போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்ட்டான். சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. மேடம் இப்ப என்ன பிரச்சனை அந்த சிஸ்டருக்கு? என்ன பிரச்சனை? 5 மார்க் குறையுதுன்னு அழுகுதுடா, இந்தாங்க இந்த 5 மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டா. நீங்க சிரிக்கிறீங்க, இதுல ஒன்ன நான் புரிஞ்சுட்டேன். என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்க முடியுங்கிறத அந்த பையன்கிட்ட இருந்து நாம கத்துட்டோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. மார்க் வாங்கினாதான் மகிழ்ச்சி. நீங்க இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நாங்கெல்லாம் பேராசிரியர்களா இருந்து பார்க்கிறோம், எல்கேஜி தான் முதல் நாள் வகுப்புக்கு போயிட்டு வந்திருப்பா, முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருப்பா. ஓடி வந்து அப்பா சொல்லுவார், தம்பி எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிரு தம்பி, நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் குமாஸ்தாவாத்தான் இருக்கிறேன் தம்பி, போக வர்றவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி, நீ கலெக்டர் ஆயிரு தம்பி, எப்படியாவது எல்லாரும் உனக்கு சல்யூட் பண்ணணும். பையன் சரிப்பா. அம்மா வந்துச்சு, அவர் கிடக்குறாரு லூசு, அவர் வச்செல்லாம் கேட்காத, நீ டாக்டர் ஆயிரு தம்பி, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடு தம்பி, நான் இந்த கண்குளிர அதை பார்க்குறேன் தம்பி. யாரு? அம்மா. அவன் சொன்னா சரிம்மா டாக்டர் ஆயிடுறம்மா. இவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். தாத்தா வந்தாரு, தம்பி அவங்க சொல்றதெல்லாம் விட்டுரு, நீ நல்லா படிச்சு வக்கீல் ஆயிரு. ஏன் தெரியுமா? நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டாரு, ஆனால் நீ பெரிய வக்கீல் ஆகி அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வரணும். யாரு? தாத்தா. சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன் தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பாட்டி வந்துச்சு, அவங்க எல்லாம் கிடக்குறாங்க தம்பி, நீ அதெல்லாம் ஆக வேண்டாம், நீ படிச்சு என்ஜினியர் ஆயிரு தம்பி, தெருபூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. அவன் முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வக்கீல் ஆவானா, டாக்டர் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா, பைத்தியம் ஆவா. எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாயிடுச்சுங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. ஆக இந்த மனநிலையை எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது வாழ்வியல் என்னங்கிறத புத்தகம் நமக்கு கத்துக் கொடுக்கு. தம்பி இன்னைக்கு அழகா வள்ளுவத்தை பத்தி பேசினாரு. நானும் நிறைய மேடைகள்ல வள்ளுவரை பத்தி பேசியிருக்கேன். ஒரு மேடைக்கு என் வீட்டுக்காரர் வந்துட்டார். அமைப்பாளர் எல்லாம் பார்த்து, பாகா அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்குன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க.
சரி, வீட்டில் வந்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? 4 செய்தி நல்லதா சொல்லணும், அவரை திட்டக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணினேன்? வள்ளுவனை பேசினேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன் என வள்ளுவன் வழியில வாழ வேண்டும் இல்லையா? தம்பி சொன்ன மாதிரி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தேன். ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் நிக்குது. விளக்கம் கொடுத்தேன். எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க. வெளியில போன வள்ளுவர் வந்தாரு. வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா சேந்தர கைத்தும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. என்ன செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணிய மோந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா எந்த இடத்திலே கயிற்றையும் குடத்தையும் விட்டு விட்டு வந்தார்களோ அந்த இடத்திலே அப்படியே நின்றது. அதுபோல கற்புடையவர்களாக வாழணும்னு பேசினேன். எங்கால் அதை ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாரு. எனக்கு இது தெரியல. ஏன்னா எங்க வீட்டில் கிணறும் இருக்குது, கயிறும் இருக்குது, குடமும் இருக்குது. ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கிற இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஓ, நம்ம மோட்டர் போடாம விட்டுட்டோமே, வயசான மாமியா இருக்குதே, 10 குடம் தண்ணிய சேர்ந்துவோமேனு போய் தண்ணிய சேர்ந்தற சாந்தி அப்படின்னாரு. அங்க சாந்தினாலே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம். வில்லங்கம் எழுகுது வருதுன்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்ன மாமான்னு, என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான்னு கைய பிடிச்சாரு. வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள் விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்கிறாரு, நிக்கீலே? என்ன மாமா நிக்கீலேன? குடமும் கயிறும் நிக்கீலேனாரு. எனக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு. தம்பி சொன்ன மாதிரி வள்ளுவர் வழியில வாழறமான இவர் சோதிக்கிறாராமா. உடனே யோசிச்சங்க, இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். பட்டுன்னு சொன்ன, மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லிட்டு கடலூருக்கு கிளம்பி ஓடி வர்றேன்னு சொன்னா இந்த சமய சிந்தனையை எங்க தரு? புத்தகங்கள் தாங்க தரு. நீங்க ஒண்ணு இல்ல, 6 மாசத்துக்கு முன்னால என் மாப்பிள்ள ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு. அத்தை, உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. அப்புறம் என்னன்னு யோசிச்ச. என் ப்ராடக்ட் எது? என் பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. நான் பார்த்தேன், மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. வாரண்டி பீரியடு தீந்து போச்சு. அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த சிந்தனையை பாரதியும் கூட எமதனை பார்த்து பேசினானே, காலா உன்னை நான் சிறு புல்லாக மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா, எட்டி மிதிக்கிறேன்னு சொன்னானே. இந்த தைரியம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்ததுனால தாங்க இதையெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கையினுடைய வாழ்வியலாக கற்றுக்கொள்ள முடிகிறதுனா பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பு, அதாவது வாசிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு 2.5 வருஷத்திலேயே அவங்க பிரச்சனைகள் தொடங்குது. ஒரு காலகட்டம் எல்லாம் 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடம். வந்தா காதை தொடர்ந்து இப்படி கையை தூக்கி காது எட்டுனாதான் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், அப்படின்னாலே கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். அது மா அப்படின்னு சொல்லும் போது எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வந்துருது. 2.5 வயசுலயே போராட்டம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படியே சாட் பூட் 3 அன்னைக்கு நாங்கெல்லாம் விளையாண்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஏக் தோக் தீன் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இந்த கடற்கரை மணல் வீடு கட்டி விளையாண்டோம். இன்னைக்கு மணல் வீடு கட்டுறக்கெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. மவுசை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர்ல. கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். இன்னைக்கு கல்லா மண்ணா விளையாடுறதுக்கு அதுகளுக்கு நேரம் இல்லை. ஏன்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வேலை செய்யறதுக்கே நேரம் பத்துறது இல்ல. பாரதி சொன்னது மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டுனா விளையாட விடுறோமா? விளையாட போகுதா பிள்ளைகள்? இல்ல. அடுத்த வீட்டு பிள்ளைகளையும் கூட அறியாமல் பிள்ளைகள் வளர்றாங்க. ஏன்? வீடு பூட்டிய வீட்டுக்குள் பத்திரமாய் பிள்ளைகள் இருக்கிற ஒரு சூழல்ல அட்லீஸ்ட் கற்ற வார்த்தைகளையாவது பிள்ளைகளோடு